இது உங்கள் அறிவோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியோட முதல் பகுதி மூலிகை மகத்துவம்ல எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்னைக்கு எந்த மூலிகை பத்தி ஐயா பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை தங்க அரளி. விஷ செடின்னு சொல்லுவாங்களா, அதை பத்தி தான். ஆமாம்மா, அந்த மாதிரியான அந்த வகையை சேர்ந்ததுதான். பொதுவா பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு மூலிகை. மூலிகை அப்படின்னு பாக்குறத விட இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த தங்க அரளிக்கு அப்படின்னு ஒரு தனி மகத்துவம் இருக்கு. நம்மளுடைய வீடுகள்ல வளர்க்க வேண்டிய ஒரு நல்ல தாவரம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இதுல வரக்கூடிய அந்த மஞ்சள் நிறத்துல வரக்கூடிய அந்த பூ பாத்தீங்கன்னாக்கா கண் திஷ்டிக்கு உகந்தது என்று கருதப்படுகிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நிறைய பேருக்கு எல்லாரும் அந்த நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அந்த கண் திஷ்டி இருக்கு, எனக்கு நம்ம வீட்டுல ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அரளி, தங்க அரளி செடியை வளர்ப்பதன் மூலமாக அவர்களுடைய அந்த கண் திஷ்டி நீங்க பெறும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்து வருகிறது. மேலும் பாத்தீங்கன்னாக்கா இந்த பூக்கள், அதாவது வண்ண வண்ண பூக்கள் நிறைய இதுல வகைகள் இருக்கு. அதாவது செவ்வரளி, வெண் அரளி, பிங்க் கலர்ல எல்லாம் வரும். நிறைய கலர்கள் எல்லாம் இப்போ இந்த அரளி செடி வருது. இந்த பூக்கள் எல்லாம் நல்ல அலங்கார பொருளாகவும் இறைவனுக்கு வழிபாட்டு முறைகள்ல பயன்படுத்துறதுக்கும் இந்த இலை, அந்த பூக்கள்லாம் பயன்படுது. அது போலவே இந்த அரளி இலையில பாத்தீங்கன்னாக்கா இந்த தாவரத்தினுடைய வேர் பகுதி, இலை பகுதி, பூ பகுதி, இந்த மூன்றுமே நம்மளுடைய உடல்ல வரக்கூடிய தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு மிக பயனுள்ளதா இருக்கும். பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஆறாத புண்கள், அதாவது எந்த மருந்து போட்டாலுமே ஆற்ற முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய புண்களுக்கு இந்த வேர் பகுதியை நன்றாக அரைத்து தேங்காய் எண்ணெயில காய்ச்சி அந்த புண்ணில் தடவுவதன் மூலமாக அந்த புண்ணெல்லாம் ஆறிடும். நிறைய பேருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ரத்த கட்டு வந்திருக்கும், அதாவது வீக்கம். அந்த வீக்கம் வந்த பகுதியில இந்த வேரை அரைத்து வைத்து கட்டுவதன் மூலமாக அந்த வீக்கம் குறையும். நிறைய பேருக்கு இப்ப இந்த கழலை கட்டிகள்லாம் வருது, உடையாத கட்டிகள். அது போன்ற அந்த கட்டிகளுக்கு எல்லாத்துக்கும் மேல் பூச்சாக இந்த இலையை அரைத்து வச்சு பூசும் பொழுது, அல்லனா அந்த வதக்கி, அதாவது விளக்கெண்ணெயில வதக்கி அந்த இலையை அந்த கட்டிகள் மீது வைத்து கட்டுவதன் மூலமாக அந்த கட்டிகள் கரைந்து உடைந்து அந்த புண்ணும் ஆறுவதற்கு நல்ல வாய்ப்பா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நிறைய பேருக்கு மூளைச்சூடு இருக்கு, அதாவது பைல்ஸ் என்று சொல்லுகிறார்கள். அந்த வெளிமூலம் என்று சொல்லக்கூடிய அந்த மூல நோய் உள்ளவர்களுக்கு இதை புட்டு அவியலாக, அதாவது இந்த அரளி இலையை புட்டு அவியலாக செய்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அது புட்டு அவியலாக செய்து அந்த அவித்த இலையை நன்றாக கசக்கி ஒரு வெற்றிலை மீது வைத்து ஆசன வாயில் கட்டுவதன் மூலமாக அந்த ஆசன வாயில் வந்திருக்கக்கூடிய புண்கள், மேலும் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு குழி புண் என்று சொல்லுவார்கள், அதாவது ரொம்ப நாள் ஆகி ஆறாமலேயே இருக்கக்கூடிய அந்த குழி புண்களுக்கும், சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த பால்வினை சம்பந்தப்பட்ட நோய்கள், அதனால வரக்கூடிய புண்கள், அதை ஆற்றுவதற்கும் இந்த அரளி இலை மிகவும் பயனுள்ளதா இருக்கும். அதாவது இந்த இலையை, அந்த அரளி இலையை அரைத்து அந்த சாறை பால்வினை நோய் வந்த இடத்துல தடவுவதன் மூலமாக அது சம்பந்தப்பட்ட அந்த புண்களும் குணமாவதுக்கு நல்ல வாய்ப்புள்ளதா இருக்கும். இப்ப சர்க்கரை நோய் வந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கால்லயோ பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு இந்த காலில் தான் அந்த புண்ணு வரும். சர்க்கரை நோய் குழி புண்ணு என்று சொல்வார்கள். ஒரு சின்ன கொப்பளமா வரும், அது அப்புறம் உடைஞ்சிரும், அது ஆறாம ரொம்ப நாள் ஆயிடும். அந்த சர்க்கரை நோய் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த விரல் எடுத்துருவாங்க, அது ஆறாம விட்டு ரொம்ப நாள் அதை நடக்க முடியாம கஷ்டப்பட்டு அதுல நீர்லாம் வடிஞ்சு அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இப்போ நம்ம எப்படி இந்த அரளி பூவை வைத்து அதற்கு தேவையான மருந்து தயாரிக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சரிங்க ஐயா. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை சூடேற்றி இதுல ஒரு 100 கிராம் அளவிற்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த அரளி பூவை நம்ம போட்டு காய்ச்சணும்.
பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த அரளி பூவை, அதாவது தங்க அரளி பூவை இட்டு காய்ச்சிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எண்ணெயும் வந்து நல்ல கலருக்காக வந்துருச்சு, பொன் நிறமாக மாறிடுச்சு. இதை காய்ச்சும் பொழுது மிக கவனமாக காய்ச்ச வேண்டும். காய்ச்சுகின்ற பாத்திரங்களை பிறகு உபயோகிக்கும் பொழுது நன்றாக கழுவிட்டு உபயோகிக்க வேண்டும். ஒவ்வொரு முறை நீங்கள் இந்த இதை பயன்படுத்தும் போதும் கையெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிக்குங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். அதுபோல் இந்த எண்ணெயை நம்ம உபயோகிக்கும் போது உபயோகித்த பிறகு குழந்தைகளுக்கு, அதாவது சிறு குழந்தைகள் கையில் படாத இடத்துல நம்ம வச்சுக்கணும். நம்மளுமே கூட இதை தடவிக்கிட்டு சுத்தமாக கையை கழுவிக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். ஏன்னா விஷம் உள்ளது, இருந்தாலும் நம்மளுடைய அந்த புண்களை எல்லாம் ஆற்றக்கூடிய தன்மை உள்ளதால் இந்த மூலிகை நமக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேலை நாடுகளில் இந்த அரளி இலையில தான் வந்து நமக்கு புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய மருந்துகள்லாம் கூட கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எனவே அத்தனை மகத்துவம் வாய்ந்த இந்த அரளி இலையை நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய புண்களை ஆற்றுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் அரளி பூவிட்டு காய்ச்சி எடுத்திருக்கிறோம். இது ஒரு தைலம், அதாவது தங்க அரளி பூவினுடைய தைலம் காய்ச்சிருக்கிறோம். இந்த எண்ணெய் தைலத்தை நம்மளுடைய குழி புண்கள், சர்க்கரை நோயால் வந்த புண்களுக்கு, ஆறாத புண்களுக்கு இதெல்லாம் நம்ம தடவணும் அப்படின்னு சொன்னாக்கா தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் குணமாகக்கூடிய வாய்ப்பா இருக்கும். தங்க அரளி தைலம் தயாரிக்கும் முறை: ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அது நன்கு கொதி வந்ததும் அதில் தங்க அரளி பூக்களை மட்டும் போட்டு பழுப்பு நிறம் வரும் வரை காய்ச்சி வடிகட்டி எடுத்தால் தங்க அரளி தைலம் தயார். அரளி வந்து எந்த அளவுக்கு விஷத்தன்மை வாய்ந்ததோ அதை விட மருத்துவ குணமும் அதுக்கு இருக்கு அப்படிங்கறத வந்து இன்னைக்கு எங்களுக்காக சொன்னதுக்காக ரொம்ப நன்றி ஐயா. வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சியில செய்ய போறது சுரக்காய் சூப். இந்த சுரக்காய் சூப் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சுரக்காய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம், வெல்லம், கொத்தமல்லி இலை, புதினா இலை, இந்துப்பு. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு எண்ணெய் யூஸ் பண்றேன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்றேங்க. நல்லெண்ணெயில கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃபிளேவர் இருக்கும், அதனால கொஞ்சம் கம்மியாவே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல சுத்தமான செக்குல ஆட்டின நல்லெண்ணெய். இப்போ இது கொஞ்சம் சூடாகட்டும். சூடான உடனே இதுல கொஞ்சமா ஜீரகம், மிளகு, அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். எல்லாமே வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டீங்கன்னா போதும். கொஞ்சம் சூடான உடனே போட்டுருங்க. சூடாயிடுச்சு. இதுல கொஞ்சமா ஜீரகம், கொஞ்சமா மிளகு, இதுல வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம அரை கப் வெங்காயம் இருந்தா போதுங்க. அதே மாதிரி நீங்க ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம சூப்பை கொஞ்சம் இது வதக்குறதுக்கு அப்புறமா மொத்தமா மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிடுவோம். அதனால சைஸ் பெருசா நீங்க கட் பண்ணீங்கனாலும் போதும். 1-2 கட் பண்ணனாலே போதும். அடுத்தது இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம இதுல தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் வந்துட்டு கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணீங்கன்னா போதும். நாட்டு தக்காளியா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புளிப்பு நல்லா இருக்கும். சூப்ல வந்துட்டு உங்களுக்கு டேஸ்டும் நல்லா இருக்கும். இப்போ இந்த சுரக்காய் பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆனுங்க. சுரக்காய் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தர்பூசணி எப்படியோ முக்காவாசி தண்ணி தான் அதுல, அதே மாதிரிதான் நம்ம சுரக்காயும். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறிடுச்சுங்க. இதுல நம்ம கொஞ்சமா தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த சூப்ல வந்துட்டு நான் ஒரு 3-4 தக்காளி போட்டுக்கலாம். அரை கிலோ சுரக்காய் போட்டீங்கன்னா 3-4 தக்காளி. தக்காளி கொஞ்சம் நல்லா அதை கிளறி விட்டுருங்க.
சுரைக்காய் வந்துட்டு ஒரு 96% வரைக்கும் வெறும் தண்ணி தான் அதுல. அதனால உங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு காய். இதை நீங்க வந்துட்டு சாதாரணமா வார வாரம் சமையல்ல சேர்த்துக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல உங்க டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, உங்க ஹார்ட்டோட ஹெல்த் மெயின்டைன் பண்றதுக்கு வைட்டமின் கே, வைட்டமின் பி, வைட்டமின் சி கூட இருக்குங்க. அதனால இதை நம்ம கண்டிப்பா சேர்த்துக்கணும். டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு டைஜஷன் இஷ்யூஸ் நிறைய இருக்கும். அப்போ அவங்களுக்கு சுரைக்காயை வந்துட்டு அப்படியே நீங்க ஒரு கூட்டு செஞ்சு அவங்களுக்கு சாப்பிட பிடிக்கலனாலும் கூட இந்த மாதிரி சூப்பா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த ஃபிளேவர் பிடிக்குங்க. இப்போ இந்த தக்காளி போட்டிருக்கோம். இது கூட நம்ம பூண்டு ஒரு 3 பீஸ் பூண்டு, 3 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். நான் முழுசாவே தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிடலாம். கூடவே கொஞ்சமா இஞ்சி. இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிளேவர் கொடுக்கும். கொஞ்சம் பச்சை மிளகா சும்மா கீறி விட்டு போட்டீங்கன்னா சரியா இருக்கும். இப்ப இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் வதக்கியாச்சுங்க. இப்போ இதுல கூட நம்ம சுரைக்காயை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ சுரைக்காய் போட்டீங்கன்னா சரியா இருக்கும். நம்ம போட்டிருக்க 3ல இருந்து 4 தக்காளிக்கு நல்ல சீட்ஸ் எடுத்துட்டு அதோட தோலை இது பண்ணிட்டு ஸ்கிரேப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடுங்க. இதுல நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கலாம். அப்பதான் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா வாசனையும் ஃபிளேவரும் நல்லா இருக்கும். கொத்தமல்லி இலையும் நீங்க வந்துட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியா நம்ம வந்துட்டு இதுல வெல்லம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்க அப்படின்னா காரம் அப்புறம் அந்த இனிப்பு நல்லா இருக்கும் உங்களுக்கு ஃபிளேவர். இதுலயே கொஞ்சமா இந்துப்பு தேவையான அளவு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ இதுல தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3ல இருந்து 4 கப் தண்ணி விட்டுட்டீங்கன்னா சரியா இருக்கும். இப்போ இது இப்படியே வேகட்டும். ஒரு 4 விசில்ஸ் 4 விசில் வரைக்கும் வச்சோம் அப்படின்னா சரியா இருக்கும். ஹைலியே வச்சு நம்ம விசில் விட்டுடலாங்க. ஒரு 4 விசில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். 4 விசில் கழிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ 4வது விசில் வந்துடுச்சுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த ஆவியெல்லாம் போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திறந்துக்கலாம். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி வெல்லம் இந்த ஸ்டேஜ்ல தான் ஆட் பண்ணணும். நம்ம இதை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க 4 விசில் வந்துடுச்சு. 4 விசிலுக்கு அப்புறம் அந்த வெப்பமும் நல்லா தணிஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம காய் நல்லா வெந்திருக்கு. நம்ம இப்போ இத கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்ஸில அரைச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் வெல்லம். வெல்லம் வந்துட்டு ஒரே ஒரு சின்ன ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டோம்னா போதும். கொஞ்சமா அந்த ஸ்வீட் ஃபிளேவர் கொடுக்கறதுக்கு தான். அது ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களோட சூப்ல. ஒரே ஒரு குட்டி ஸ்பூன், சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் வெல்லம் கரையறதுக்கு. இப்போ இந்த சூப்பை மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சுக்கலாம்.
இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க. இத மறுபடியும் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாங்க. இது நீங்க வடிகட்டணும்னு அவசியம் இல்ல, அப்பதான் உங்களுக்கு இந்த ஃபைபர் ஃபுல்லா உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் திக் சூப்பாவே நம்ம இத சாப்பிடலாம். பாத்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்கு கன்சிஸ்டன்சி. இதுல நம்ம கொஞ்சமா வந்துட்டு வெல்லமும் சேர்த்திருக்கோம். சோ உங்களுக்கு இது ஒரு ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சூப்பாவே இருக்கும். உங்களுக்கு கிரீன் சில்லி இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறுபடியும் கொஞ்சமா வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் 2 போட்டிருக்கேன், இதுல நீங்க ஒரு 3 கூட சேர்த்து போட்டுக்கலாம். இந்த பாட்டில் கோட் சூப் வந்து கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்க கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. இத ஒரு நல்ல அழகான ஒரு சூப் பவுல்ல சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த சுவையான சுரைக்காய் சூப் ரெடி. சுரைக்காய் சூப் செய்யும் முறை: குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் அதில் சீரகம், மிளகு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு நன்கு வதக்கியவுடன் நறுக்கிய சுரைக்காயை போட்டு வதக்கி அதனுடன் புதினா, கொத்தமல்லி மற்றும் இந்துப்பு, தேவையான அளவு தண்ணீரையும் சேர்த்து வேக வைத்து எடுக்கவும். வேக வைத்த சுரைக்காய் கலவையை மிக்சியில் போட்டு அரைத்து எடுத்தால் சுரைக்காய் சூப் தயார். இப்போ இதுல நம்ம கார்னிஷ் பண்றதுக்கு கொஞ்சமா இந்த மாதிரி புதினா இலையை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா அப்படியே பிச்சு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த சுவையான சுரைக்காய் சூப் ரெடி. இது நீங்களும் உங்களோட வீட்டுல செஞ்சு பார்த்து ருசிச்சு பார்த்து எங்களுக்கு கண்டிப்பா சொல்லணுங்க. மீண்டும் அடுத்த ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.